தர்ஷினி, நீ கிளாஸுக்கு போ. நான் என் ஃப்ரெண்ட் ஐஷுக்காக வெயிட் பண்ணுறேன். அவள் வந்தோடனே நாங்கள் 2 பேரும் ஒன்றா போகிறோம். சரி அக்கா, சாயங்காலம் எனக்காக வெயிட் பண்ணு. இன்றைக்கி எனக்கு காலேஜ் சீக்கிரமாக முடிஞ்சிடும் தர்ஷு. நான் வீட்டுக்கு போயிட்டு அம்மாவை அனுப்புகிறேன், சரியா? சரி அக்கா, நான் போகிறேன். சரி, பார்த்து போயிட்டு வா. ஹாய் ஐஷு அக்கா. ஹாய் தர்ஷி குட்டி, இப்போ தான் கிளாஸுக்கு போறியா? ஆமாம் அக்கா, எங்கள் அக்கா உங்களுக்கு தான் வெயிட் பண்ணின்னு இருக்கா. சரிடா, நீ கிளாஸுக்கு போ, நான் போய் பேசுகிறேன். சரி அக்கா, பாய். கண்ணா, பாய். என்ன ஐஷு, ஒரு மாதிரி இருக்க, என்ன ஆச்சு? ஒன்றும் இல்லை ஆதி, உன் முகத்தை பார்த்தாலே தெரியுதே ஏதோ பிரச்சனைன்னு. என்ன சொல்லு. சரி, அதை விடு. எதனா சாப்பிட்டியா இல்லையா? அது நான் சாப்பிட்டேன் ஆதி. நீ சாப்பிட்டேன்னு சொல்கிற அழகுலேயே தெரியுது. வா, இங்கே கடையில் உள்ளே போய் எதனா சாப்பிட்டு அப்புறமா கிளாஸுக்கு போகலாம். இல்லை வேணாம்ப்பா. அட வா ஐஷு, போகலாம். வாங்கம்மா, வாங்க வாங்க. என்ன வேணும்? எதனா குடிக்கணுமா இல்லை சாப்பிடணுமா? என்ன வேணும்? ஐஷு, சாப்பிட்றதுக்கு எதனா ஆர்டர் பண்ணிட்டா? சரிப்பா. ஆனால் சாப்பிட்ற மாதிரி என்ன இருக்குண்ணே? நூடுல்ஸ் இருக்குமா, பாஸ்தா இருக்குது, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இருக்குது. என்ன வேணும் உங்களுக்கு? நூடுல்ஸே கொடுத்துருங்கண்ணே. சரிம்மா, 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, எடுத்துன்னு வரேன். வாப்பா, வந்து இப்படி உக்கார் வா. இந்தாங்கம்மா நூடுல்ஸு. தேங்க்ஸ் அண்ணா. சாப்பிடு ஐஷு, நீயும் சாப்பிடுப்பா. நான் காலையில் வரும்போது இட்லி சாப்பிட்டு தான் ஐஷு வந்தேன். நீ சாப்பிடு. ஆமாம், என்னாச்சு? ஏன் இவ்வளவு டல்லாக இருக்க? எனக்கு எங்கள் வீட்டில் இருக்கவே இஷ்டம் இல்லைப்பா. எங்கன்னா போயிடலாமான்னு இருக்கு. ஏன் ஐஷு அப்படி சொல்கிற? இவ்வளோ நாளில் நீ இப்படி ஒரு நாள் சொன்னதில்லையே. நான் அங்கே இருந்த இவ்வளோ நாளில் எனக்கு இந்த மாதிரி தோணுனதே இல்லைப்பா. பேசாமல் நான் எங்கன்னா போயிடலாமான்னு பார்க்குறேன். ஏன் ஐஷு அப்படி சொல்கிற? நீ போயிட்டேன்னா உங்கள் அப்பா கவலைப்பட மாட்டாரா? அங்கே இருந்தால் எங்கள் சித்தி என்னை வாழ விட மாட்டாங்க ஆதி. இப்போல்லாம் என்னை ரொம்ப டார்ச்சர் கொடுக்குறாங்க. என்னை படிக்கிறதுக்கே விடுறதில்ல. எப்போ பாரு வேலை சொல்லினே இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, எனக்கு சாப்பிட்றதுக்கு எதுவுமே கொடுக்குறதில்ல தெரியுமா? என்னப்பா சொல்கிற? உங்கள் சித்தி இவ்வளோ பண்ணுறாங்களா? ஆமாப்பா, அவங்க பசங்களை மட்டும் நல்லா பார்த்துக்கிறாங்க. எங்கள் அப்பா முன்னாடி என்ன நல்லா பார்த்துக்கிற மாதிரி நாடகம் ஆடுறாங்க. எனக்கு நிஜமாக அங்கே இருக்கவே பிடிக்கல. இதை பற்றி நீ உங்கள் அப்பா கிட்ட சொல்கிறது தானே ஐஷு? நீ ஏன் சும்மா இருக்கிற? சொல்லலாம், ஆனால் எங்கள் அப்பாவுக்கும் அவங்களுக்கும் சண்டை தான் வரும். அப்புறமா எங்கள் அப்பாவால் சமாதானமாக இருக்கவே முடியாது. எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல ஆதி. இதால் என்னால் கான்சன்ட்ரேட்டடாக படிக்கவே முடியல. நேற்றெல்லாம் எவ்வளோ வேலை கொடுத்தாங்க தெரியுமா? பாவம் ஐஷு, நீ யாருக்குமே இந்த நிலைமை வரக்கூடாது. என்ன பண்ணுறது ஆதி, எங்கள் தலையெழுத்து. அம்மா இல்லாத எத்தனையோ பேருக்கு இந்த நிலைமை தான். வருத்தப்படாத ஐஷு, கடவுள் எதனா ஒரு வழி வச்சிருக்குவார். சரி, ஃபஸ்ட்டு நீ சாப்பிடு, நம்ம கிளாஸுக்கு போகலாம். உனக்கு அப்படி எதனா ரொம்ப பேஜாராக இருந்துச்சுன்னா ஒரு 2 நாள் எங்கள் வீட்டில் வந்து தங்க. நான் வேணான்னா உங்கள் டாடிக்கிட்ட பேசிட்டா? வேண்டாப்பா, அதுக்கும் எங்கள் சித்தி எதனா சொல்லுவாங்க. அப்போ இதுக்கு என்ன தான் வழி? எனக்கே தெரியலப்பா, என்ன வழின்னு தெரியல. எனக்கு எப்போ தான் இங்கேருந்து விடுதலை கிடைக்கும்னு தெரியல. சரி ஐஷு, வருத்தப்படாத, சாப்பிடு. ஹலோ ஹலோ, நான் லக்ஷ்மி பேசுகிறேன். நீங்கள் யார்? நான் தாம்மா பானுமதி பேசுகிறேன். எங்கள் ஃபேக்ட்ரியிலேருந்து நீ பீஸ் ஒர்க்குக்காக துணி தைக்கிறதுக்கு எடுத்துன்னு போறியே, அங்கேருந்து பேசுகிறேன். சொல்லுங்கம்மா. இந்த மாதம் உனக்கு பணம் கொடுக்கல இல்லைம்மா, நீ தைச்ச துணிக்கு. வந்து வாங்கின்னு போகிறீங்களா? சரிங்கம்மா, கண்டிப்பாக வரேன். எனக்கு வீட்டில் கொஞ்சம் வேலை இருக்குது. நான் என் பொண்ணை அனுப்பி வைக்கிட்டா? சரிம்மா அனுப்பி வையே, நான் அவகிட்டயே பணத்தை கொடுத்துட்றேன். சரிங்கம்மா, நான் வச்சிட்றேன். நல்ல வேலை, பணம் சீக்கிரமாக கிடச்சிச்சு. இந்த பணம் கிடச்ச உடனே மாமா கிட்ட எடுத்துன்னு போய் கொடுத்துடணும். ஃபஸ்ட்டு ஆதிக்கு ஃபோன் பண்ணி அவங்க வீட்டுக்கு போய் பணத்தை வாங்கின்னு வர சொல்லணும். ஹலோ ஆதி. சொல்லுமா. ஆதி, ஒரு சின்ன வேலை இருக்குது, பண்ண முடியுமா? என்னன்னு சொல்லுங்கம்மா. ஒன்றும் இல்லைடா, அதான் அந்த பானுமதி அவங்க கிட்டேருந்து நம்ம துணி வாங்கி தைக்கிறோம் இல்லையா, அவங்க இன்னும் பணம் கொடுக்கல. இப்போ தான் ஃபோன் பண்ணாங்க, வீட்டுக்கு வந்து பணத்தை வாங்கிக்கோங்கன்னு. நீ போய் வாங்கின்னு வந்துடுறியாடா? சரிம்மா, கண்டிப்பாக வாங்கின்னு வந்துடுறேன். சரிடா, பார்த்து போயிட்டு வா. சரிம்மா, நான் பார்த்துக்கிறேன், நீ வெயி.
சரி சரி. என் பொண்ணு நல்லபடியாக படிப்பு முடிஞ்சு அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிட்டா போதும். மாமா வேறு ஃபோட்டோ அனுப்ப சொன்னார். இப்போவே கொடுக்கட்டா வேண்டாவான்னு தெரியல. ஐயோ, இந்த விஷயத்த அத்தைக்கிட்ட சொல்லலையே. அத்தை அத்தை, ஒரு நிமிஷம் இங்கே வாங்கலேன். என்னம்மா, என்ன லக்ஷ்மி? ஒன்றும் இல்லை அத்தை, மாமா நேற்று ஃபோன் பண்ணியிருந்தாரு. அப்போது ஆதியோட ஃபோட்டோவை கேட்டார். ஆதியோட ஃபோட்டோவா? அவன் எதுக்கு கேட்டான்? ஆதிக்கு மாப்பிள்ளை பார்க்கலான்னு சொல்லின்னு இருக்கார் அத்தை மாமா. அவனுக்கு என்ன அவ்வளோ அக்கறை? அவங்க பொண்ணை விட்டுட்டு நம்ம ஆதிக்கு இவன் மாப்பிள்ளை பார்க்குறானே. நம்பிடாத லக்ஷ்மி, இதில் உள்ள ஏதோ விஷயம் இருக்குது. என்னத்த இருக்க போகுது? உனக்கு தெரியாதும்மா அவனை பற்றி. பார்த்து, அவன் என்ன தான் மாப்பிள்ளை பார்த்தாலும் நம்ம நல்லா விசாரிச்சுட்டு அப்புறமா தான் எந்த முடிவும் எடுக்கணும். நம்ம ஆதியோட நல்ல மனசுக்கு அவளுக்கு நல்ல இடத்துல தான் கல்யாணம் நடக்கும். இப்போ நம்ம இருக்கிற நிலைமையை பார்த்து எங்கன்னா சிம்பிளாக முடிச்சிடலான்ட்டு தான் அவன் யோசனை பண்ணியிருக்கான். எனக்கு நல்லா தெரியும் அவனை பற்றி. என்னவோ தெரியல அத்தை, மாமா ஃபோட்டோ கொடுன்னு கேட்டிருக்கிறாரு. கொடுக்கலன்னா தப்பாயிடும்ல. ஒரு ஃபோட்டோ இப்போ தான் அத்தை அனுப்பி விட்டேன். சரிம்மா, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் விடு. என்ன என்ன இங்கே வந்து என்னென்னு போஸ்ட் கொடுத்துன்னு இருக்க? வேலை இல்லையா உனக்கு? அத்தை, அது வந்து வேலைலாம் ஆயிடுச்சுங்க அத்தை. வேலை ஆயிடுச்சுன்னா இப்படி தான் என் முன்னாடி வந்து போஸ்ட் கொடுக்கணுமா? அது இல்லை அத்தை, எங்கள் அக்காவை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. எங்கள் மாமா இறந்ததுலேருந்து திருப்பியும் நான் போகல. நான் போய் கொஞ்சம் எங்கள் அக்காவை பார்த்துன்னு வரேனே. ஆமாம், இப்போ அதுதான் ரொம்ப முக்கியம். வீட்டில் இருக்கிற வேலைங்கெல்லாம் பார்ப்போ. அத்தை, எல்லாம் வேலை ஆயிடுச்சு அத்தை. மத்தியானத்துக்கு சமையல் கூட செஞ்சு வச்சுட்டேன். ஆனால் அவ்வளோ லேட்டெல்லாம் பண்ண மாட்டேன். போய் ஒரு 1 hour அத்தை சீக்கிரமாக பார்த்துன்னு வந்துடுறேன். இப்போ நீ அங்கே போகலன்னு யார் எழுதா? அத்தை, எனக்குன்னு இருக்கிற ஒரே உறவு எங்கள் அக்கா மட்டும்தான். அவளையும் நான் பார்க்க போகல. நான் எப்படி அத்தை? ஆமாம் ஆமாம், நீ போன உடனே வாமா ராணி அப்படின்னு உனக்கு பெரிய மகாராணி மாதிரி உன்னை கவனிச்சு 5 முட்டை 60 போட்டு கையிலையும் கால்லையும் அப்படியே ரொப்பி அனுப்பவா இல்லை? அவங்களே சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கிறாங்க. நீ அங்கே போய் என்ன பண்ண போகிற? அத்தை, அப்படியெல்லாம் எங்கள் அக்காவை பேசாதீங்க அத்தை. அப்படி தாண்டி பேசுவேன். அவ்வளோ ரோஷம் இருந்தா எதுக்கு போகணும்? போகாமல் இங்கே உட்காரு. சாப்பாட்டுக்கே வழி இல்லாததுங்க இதுங்களுக்கு ரோஷம் அப்படியே பொத்துன்னு வருது. ராணி அக்கா, ராணி அக்கா, என்னவோ பஞ்சாயத்து நடக்குதுங்க. என்னன்னு தெரியலையே. கேள்விக்கு காலையிலேயே வெறி பிடிச்சிருக்கு. என்ன வந்துட்டாளா உன் கூட்டாளி? 2 பேரும் சேர்ந்துன்னு ஊர் சுற்றலைன்னா உங்களுக்கு ஆவாதில்ல? வா சின்ன பொண்ணு. என்னக்கா, என்ன ஆச்சு நம்ம மாமியாருக்கு? காலையிலே நான் எதனா கடிச்சிருச்சா? ஆமாடி ஆமாம், ஏன் கேட்க மாட்டேன்? உங்களுக்கு 3 வேளையும் சாப்பாடை போட்டு என் பசங்க நல்ல துணிமணிங்களை வாங்கி கொடுக்குறான் இல்லையா? ஏன் கேட்க மாட்டேன்? நாய் கடிக்கும், பேயும் கடிக்கும். ஐயோ பாவம், அத்தையை பேய் கடிச்சிட்டுக்குது. நான் பேய் அடிகந்தான் கேள்விப்பட்டிருக்கேன். பேய் கடிக்க கூட செய்தா? சரி சரி. என் நெட்ட குரங்கே, இந்த பேச்செல்லாம் ஏன்கிட்ட வச்சுக்காத. போய் வேலையை பாருங்க 2 பேரும். அக்கா நீங்கள் வாங்கக்கா, நம்ம உள்ளே போகலாம். அது இல்லை சின்ன பொண்ணு, எங்கள் அக்காவை பார்க்கணும் நான். சரி சரி பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம இங்கேருந்து போகலாம் வாங்க. வந்துட்டாளுங்க. அக்காவை பார்க்க போனோம், ஆத்தாவை பார்க்க போனோன்னு. வரட்டும், என் பசங்க 2 பேரும் வரட்டும். இவளுங்க நல்லா அடித்து காலை உடச்சி வீட்டில் உட்கார வைக்கிறேன்.